தம்மபதம் பாடம் புலனடக்கத்தை பற்றியது. புலன் என்றால் நமக்கு இருக்கின்ற கண், காது, மூக்கு, வாய், தோல், இவை ஐந்தும் ஐம்புலன்கள் என்று சொல்லப்படும். இந்த புலன்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. வாயின் வழியாக சாப்பிட வேண்டும், பேச வேண்டும். மூக்கின் வழியாக நறுமணமாக இருக்க வேண்டும். கண்ணால் பார்க்க வேண்டும், காதால் கேட்க வேண்டும். தோல் என்பது உணர்ச்சிகளை தெரிவிக்கிறது. இந்த புலன்கள் இந்த ஐந்து புலன்கள் வழியாக மனிதன் அனுபவிக்கின்ற இன்பங்கள் தான் வாழ்க்கை இன்பம். அந்த புலன் இன்பங்கள் அவைகளை அடக்கி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொடுக்க வேண்டும் என்பதுதான் புத்தருடைய பாடம். புலன்களை அடக்குதல் என்றால் புலன்களை இல்லாமலே வாழ முடியாது நம்மால். அதனால் அந்த புலன்களை அவைகளோட விருப்பத்திற்கேற்றாற் போல தடுமாறி கட்டுத்தெரித்து அவை இழுத்து செல்லும் வழியெல்லாம் செல்லாமல் அவைகளை கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்க வேண்டும். எப்படி குழந்தைகளை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வரத்தால் அந்த குழந்தைகள் கெட்டு போய் விடுகிறார்களோ பெரிதாக ஆகும்போது, அதே போலவே நம்முடைய புலன்களும் நமது குழந்தைகளை போன்றவை. குழந்தைகளுக்கு எப்படி இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்கக்கூடாது, இதை தான் பேச வேண்டும், இதை தான் பேசக்கூடாது சொல்லித் தருவதைப் போல நமது புலன்களுக்கும் நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். பயிற்சி கொடுத்தால்தான் அந்த புலன்களை அடக்க முடியும். அடக்குதல் என்பது இதுதான். புலன்களை இல்லாமல் இருத்தல்னா செத்துட்டு அந்த புலன்கள் இருக்க போகிறது கிடையாது. செத்துட்டு இதுக்கு எங்கே இருக்க போகும்? வாழத்தான் வேண்டும். இந்த வாழும் பொழுது இந்த ஐம்புலன்களை இவைகளை வைத்து தான் வாழ வேண்டும். ஆனாலும் இவைகளை ஒரு அடக்கமே இல்லாமல் அவை போகிற போக்கிலே அதனுடைய இஷ்டத்திற்கு விடக்கூடாது. எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது என்று நம்ம கண்ணை நாம் அடக்கி வைக்க வேண்டும். எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்று காதை அடக்கி வைக்க வேண்டும். அதே போல் மூக்கை, வாயை, தோல் உணர்வுகள் எல்லாம் இதுதான் அடக்குதல் என்ற பெயர். இதை பற்றியதான் இந்த பாடம். இதை அடக்க வேண்டும். அந்த அடக்காமல் போனால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார் புத்தர். உணவில் நிதானம் இல்லாமல், அதாவது வாயை அடக்காத தொட்டு உணவில் நிதானம் இல்லாமல் சில பேர் பார்த்தாலே எதனா குறிச்சிக்கினே இருப்பான், எதனா தின்னுக்கினே இருப்பான், ஆசை போட்டுனே இருப்பான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த பசிக்கு சாப்பிட வேண்டும். அந்த உணவு செரிமானமாக இருக்க வேண்டும். பெரும்பாலான ஆன்மீக முன்னேற்றங்கள் உணவிலே ஆராய்ச்சியில் தான் தொடங்குகின்றன என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. உணவிலே தான் ஒரு யோகி தனது ஆராய்ச்சியை தொடங்குகிறான் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உணவு 80% நம்மை ஆட்சி செய்கிறது. உணவை பொறுத்துத்தான். அதனால் அந்த உணவை சரியான உணவாக சாப்பிட வேண்டும். அதில் நிதானம் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. வேலைக்கு சாப்பிட வேண்டும். அதே கிருஷ்ணரும் அதை தான் சொல்கிறார். உணவிலே உண்பதிலும் உறங்குவதிலும் முறைமை வகிப்பவனே யோகத்தை பெறுகிறான். அவனே துன்பத்தை துடைக்க வல்லவன் சொல்கிறார். உண்பதிலும் சரி, உறங்குவதில் அந்த ஒரு முறையே இல்லாமல் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, லேட்டாகவும் சாப்பிட்றது, பசி எடுக்கும்போது சாப்பிடாம அது பசிலாம் ஆறுனதுக்கு அப்புறம் போய் சாப்பிடுவான் சில பேர். அது உடம்புக்கு கெடுதி. பசி என்பது எனக்கு எரிபொருள் தேவை என்று ஒரு இண்டிகேட்டர், ஒரு குறிப்பு மானி. அதுதான் பசி. ஒரு என்ஜின் இயங்க வேண்டுமென்றால் அந்த எதுவோ ஒரு காரோ இல்லை ஒரு என்ஜினும் போது அதனுடைய ஃபியூவல்னு ஒன்று இண்டிகேட்டர் காட்டுது இல்லையா, அது சைபர்கிட்ட வர்றதுக்குள்ளே போய் திரும்ப பெட்ரோல் போட்டே ஆகணும், இல்லைனா வழியில் மாட்டி. அதே போல் அது ஒரு குறிப்பு காட்டி,
பசி, இந்த நேரத்தில் பசிக்கிறது, உடம்புக்கு உணவு தேவைப்படுகிறது, எரிபொருள் தேவைப்படுகிறது அப்படின்போது அது போய் சாப்பிட்ணும். அதை வேலையை தவறி பசிக்க இருந்தோடனே கொஞ்ச நாள் கழிச்சு பசியை அடங்கி போச்சுடான்றாங்கள்ல. 2 மணிக்கு சாப்பிட போகிறாடா, அதுக்குள்ளே பசியை அடங்கி போச்சுடான்றாங்க. அது ஏன் எல்லாம் கத்துறாங்கன்னா, அந்த பசியை அடங்கிறதுக்கு முன்னால் சாப்பிட்ணும். அது தேவைப்படும் போது அதுக்கு பொருள் கொடுக்காமல அது உடம்பு இயக்கணும். அதுக்கு சத்தே இல்லாமல் அது கசக்கி பிழிஞ்சி அதை இயக்கிறது. அப்போ களைப்பு அதிகமாகிடுது. லேட்டாக சாப்பிட்டா களைப்பு அதிகம், எவ்வளோ சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் களைப்பாக இருக்குது. இதெல்லாம் காரணம். அந்த பசிக்கும் பொழுதே உணவை சாப்பிட்டு விட வேண்டும். ஆனால் அந்த உணவு நிதானமாக இருக்க வேண்டும். போட்டு சில பேர் வயிறு அப்படியே டைட்டாக போட்டு நடக்க முடியாத பெருமூச்சு விட்டுக்கின்னு உப்பசமாக உசுன்னு சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் நிதானம் இருக்க வேண்டும். குறைவாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அரை வயிறு சாப்பிட்டு பசியிலேயே இருக்கிறது. அது குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. தேவையான உணவு சாப்பிடணும், எது உடம்புக்கு வலிமை தருவது சாப்பிடணும். அதே நேரத்தில் அதிகமாகவும் இப்படி சாப்பிடக்கூடாது. முட்டை தின்னுட்டு இதுதான் உணவில் நிதானம் தான் முதல்ல மேலே வைக்காரு முதல்ல. ஏன்னா உணவில் தான் 80% கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். அதிலேயும் அந்த உணவை ஆராய்ச்சி செய்து எது சாத்வீக குணத்தை கொடுக்கிறது அதையெல்லாம் அது விளக்கமாக சொல்கிறார். கிருஷ்ணர் தான் நிறைய விளக்கம் சொல்கிறார். உணவில் யாமம் கழிந்த உணவு எச்சில் உணவு எனப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறார். யாமம்னா நியமம் தவறி போய் சாப்பிடும்போது அது எச்சில் உணவு எனப்படுகிறது. அது யோகிகளுக்கு அதில் மறைபொருளான ஒரு குறிப்பாக அது இருக்குது. இப்போ உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அது ஏன் எச்சில் உணவுன்னு சொல்கிறார். கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய மகான். அந்த உணவுலேயே வைப்ரேஷன்றோம்ல, இப்போல்லாம் வைப்ரேஷன் இருக்குது, வைப்ரேஷன் இல்லை. அந்த இவங்களுக்கெல்லாம் தெரியும், நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். வைப்ரேஷன் ப்ராப்ளம் தான் வெளியில் போய் எச்சி துப்பிக்கினே இருப்பேன், வேறு வழியே கிடையாது. அதையெல்லாம் தீர்ற வரைக்கும் எச்சி துப்பினே இருக்கும். அப்போ தான் புரிஞ்சாக இதுதான் எச்சில் உணவு. புரியுதாப்பா? இயமம் இல்லாமல் இருக்கிற உணவில் வைப்ரேஷன் இருக்கும், எச்சில் வரும். இதுதான் அதை குறிப்பாக சொல்கிறார். யாமம் கழிந்த உணவு எச்சில் உணவு எனப்படுகிறது. அதே நல்ல சரியான இதோடு இருக்கும்போது நானேசன் சாப்பிடும்போது அந்த இதெல்லாம் இருக்காது. அதே போல் சரியான பக்குவத்தில் சுத்தபத்தமாக சரியாக சமைக்கும்போது அது இருக்கிறதில்ல. பெரும்பாலும் நிறைய பேர் சமைக்கும்போது அது இருக்கிறதில்ல. ஒரு அன்னதானத்துக்கு சமைக்கும்போது நிறைய பேருக்கு இது பண்ணும்பொழுது எனக்கு என்னென்னா அந்த இது டிவைட் ஆகி நிறைய பேருக்கு போயிடுது போகுது அது வைப்ரேஷன். அதனால் தெரியறதில்லை அது. அதனால் ஆனால் உணவில் இவ்வளவு இருக்குது. நியமத்தோடு குளிச்சுட்டு தான் சமைக்கணும் பெண்கள். ஆக்சுவலாக சில பேர் வீட்டில் அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. இப்போ கழனி காட்டு வேலைக்கு போகிறாங்க. அவங்க காலையில் குளிச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு அப்புறம் கழனி காட்டு வேலைக்கு போய் வேர்க்கு வேலை செஞ்சுட்டு திரும்ப எப்படி குளிக்கிறது? அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. மற்றவங்களுக்கு குளிச்சுட்டு தான் சமைக்கலாம். அதே போல் அந்த சமைக்கிறதுல அவ்வளோ இருக்குது. அப்புறம் கையுறை அணிந்து சமைக்கிற ஒரு பழக்கம் கொண்டு வரணும். உங்கள் தலைமுறையிலாவது கொண்டு வரணும். அப்படியே கை போட்டு என் கையில் கரைச்சா மாவு நல்லா புளிக்கும். சில பேர் கையில் கரைச்சா மாவு புளியும், சில பேர் கரைச்சா புளிக்காது மாவு. அந்த காலத்தில் மாவுக்கு இட்லி மாவு தோசை மாவு ஆட்டிட்டு கரைச்சி வச்சாங்கன்னா மறுநாள் புளிக்காமல் அப்படியே இருக்கும். உங்கள் கை ராசியே இல்லை, புளிக்காது. சரி உங்கள் கை அவங்க கரைச்சி பார்த்து சில பேர் கரைச்சின்னா நல்லா புளிச்சிருக்கும். உங்கள் கை தான் புளிக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. கை பதம் அதெல்லாம் அதில் கெமிக்கல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கை போடுறது, அது கையை இது பண்ணுறது அவங்க வீட்டுங்களுக்கு வரைக்கும் அது சரியாக போயிடுது. அம்மா சமைக்கிறது, வீட்டில் பெண்கள் சமைக்கிறது. ஆனால் பொதுவாக அது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு முறை. இனிமேலாவது அதனால தான் நல்லா படிப்பு அறிவுலாம் ஏன் கொண்டு வரணுன்றாங்கன்னா படிக்க அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சு எந்த காலத்தில் க்ளவுஸ் போட்டு கூழ் கரைச்சிருக்கிறாங்க. எந்த ஆயாவும் கரைச்சதே கிடையாது. ஆனால் க்ளவுஸ் போட்டு கரைக்கிறது தான் சரியானது. கையில் கையுறை அணி அதில் என்ன அந்த அளவுக்கு அந்த கிருமியெல்லாம் ஒருத்தங்களுக்கு வயசானவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும் கண்டிப்பாக. எல்லா நோயுமே அவங்களோட சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கை போட்டு கரைச்சா இன்னொரு கொடுத்தா அது சர்க்கரை நோயெல்லாம் தொத்தாது அதெல்லாம். ஆனால் வேறு சில நோய் இருக்குது அவங்களுக்கே தெரியாது. ஹெப்படைட்டிஸ் பின்னு ஒரு பெரிய கொடூரமான வைரஸ் நோய், புத்து நோயோட அவங்களுக்கே தெரியாது. அது
அது ஒரு விதமான மஞ்சா காமாலை சம்மந்தப்பட்டது. அவங்க குடிச்சிட்டு வச்ச டம்ளரை எடுத்து அதில் குடித்தா கூட அவங்க உடனே இம்பார்ட்டன்ஸ் பி யாருன்னா ஒருத்தன் வந்துச்சுன்னா வீட்டில் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கும். அப்போல் உணவில் சொல்கிறேன், உணவில் வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தபத்தம் இல்லைன்னா அது வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கிற நோய் வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால் பொதுவாக அதனால தான் விவேகானந்தர் வந்து உலகியலை நாம் வந்து மேலை நாடுகள்கிட்ட கற்றுக்கணும்னு சொன்னார். இவங்க விவேகானந்தர்னு சொல்கிறாங்களே தவிர, விவேகானந்தர் இந்து மதத்தை உயர்த்தி பேசினார் மட்டுமே சொல்கிறாங்களே தவிர, நீ வேணால் படித்து பாருங்கள். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுன்னு ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிறார் விவேகானந்தர். கிழக்கும் மேற்கும்னு தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி விற்பாங்க ராமகிருஷ்ண மடத்தில், வாங்கி படித்து பாருங்கள். அந்த உலகியல் விஷயத்தில் ரொம்ப பலகீனமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து அதை கற்றுக்கணும். அவங்க எல்லாம் இப்போ தான் தண்ணியை பற்றி அவேர்னஸ் இப்போ தான் வந்துருக்குது நம்மளுக்கு. உடனே ப்யூரிஃபைடு வாட்டராக குடிக்கணும், இதெல்லாம் இந்த தண்ணியாக குடிக்கணும்ன்ட்டு, மினரல் வாட்டராக குடிக்கணும், தண்ணி சுத்தமான தண்ணி குடிக்கணுன்ற அவேர்னஸ் இப்போ தான் வந்துருக்கு. கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக தான் வந்துருக்குது. அப்போ அதுக்கு முன்னாள்லாம் அந்த வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து பார்த்து பயந்துன்னு இந்தியாவில் ரொம்ப மோசம், தண்ணியை எந்த தண்ணி வேணால் குடிக்கிறான் அவங்க பாட்டுன்னு, அந்த தண்ணியால் தான் அவ்வளோ நோய் சொல்லிட்டு இப்போ அவன் வந்து அது பிஸ்னஸ் ஆகி அவனுக்கு அதுக்கு நிறைய சம்பாதிக்கிறானா, அது வேறு. இருந்தாலும் மக்களுக்கு அந்த தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வே இப்போ தான் வந்துருக்கு. அதனால் அந்த உணவில் 2 விஷயம், ஒன்று மேலை நாடை பார்த்து சுத்தபத்தமாக இருக்கிறது கற்றுக்கணும். அதுனா ஆனால் அவனுக்கு வந்து புலனின்பத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு அவனுக்கு. அதனால் அவங்களாம் அப்போல்லாம் இங்கிலாந்தில் பார்ட்டி, அரச குடும்பம் பார்ட்டின்னா அதுக்குன்னே மாத்திரை வச்சுருப்பாங்களாம். போய் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு அந்த மாத்திரையை போட்டு வாந்தி எடுத்துகிட்டு இன்னொரு பார்ட்டிக்கு போய் அட்டன் பண்ணுவாங்க. பார்ட்டி அட்டன் பண்ணணுன்னா ஒரு பார்ட்டிக்கு போகிறது, அதில் அட்டன் நல்ல விருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அந்த மாத்திரையை போட்டு வாந்தி எடுத்துடுறது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணின்னு திரும்ப இன்னொரு பார்ட்டிக்கு போய் அட்டன் பண்ணி அங்கே இருக்கு ஃபுல்லாக அது விருந்து சாப்பிட்றது. இப்படிலாம் அவங்களுடைய இது அந்த புலனின்பத்தை அதிகமாக அனுபவிக்கிற ஒரு இது தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அந்த இடம் இந்தியாவில் தான் கற்றுக்கணும். உணவிலே நிதானம் இருக்கணும், புலனின்பம் இதெல்லாம் அடக்கமாக இருக்கணுன்றதெல்லாம் இந்தியாவில். அதெல்லாம் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு நல்லா எழுதுகிறார், கிழக்கு மேற்கும். இன்றைக்கி மேலே நாடுகளில் தானே இன்றைக்கி ஏன் ஓடுறாங்க இந்தியாவிலேருந்து வேலை தேடி போய். அமெரிக்காவில் ரொம்ப நிம்மதியாகுது வாழ்க்கை. ஏன் லஞ்சம் கேட்குறவனே கிடையாது அங்கே, இல்லையா? லஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இதெல்லாம். அங்கே அவ்வளோ பெரிய குற்றம் அது, அதை செய்யவே மாட்டான் அவன். அதனால் நல்லா இருக்குது, நல்லா. இங்கே நம்ம பூத்து போய் கிடக்குது. அப்போ இதெல்லாம் உலகியல் வந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம கற்றுக்கணுன்னாரு விவேகானந்தர். இவனுக்கு சும்மா விவேகானந்தரை வந்து இந்து மத வெறியர் மாதிரியே காட்டின்னு போகிறானு இவனுக்கு. அவருக்கு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் கொண்டும் கொடுத்தும் அவர்களிடம் இது நாம் கற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக நமது ஆன்மீகத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு சொன்னார். அவங்ககிட்டருந்து நம்ம கற்றுக்கணும், அதுக்கு பதிலாக நம்முடைய ஆன்மீகம் ரொம்ப உயர்ந்த ஆன்மீகம், நம்ம ஆன்மீகத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். அது 2மே நடக்கலை. அதுக்கிட்ட வந்துடும். உணவிலே நிதானம் இல்லாமல் போயிட்டு அடுத்தது அந்த இதுதான், மோகத்திலே ஆழ்ந்து வீரியம் குறைந்து இன்பங்களுக்காகவே வாழ்ந்து வருவோனை. வெறும் வாழ்க்கைன்னா எப்படி தான் செத்து போகிறோம், செத்து போகிறதுக்கு முன்னால் எவ்வளோ வாழ்க்கை அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவிச்சுட்டு போயிடலாம். இப்படி ஒரு பிளைண்டு இது சில பேர்கிட்டே இருக்கும். சில பேர் பேச தத்துவம் பார்த்தா அப்படி பேசுவான். கொஞ்ச நாள் தான் வாழ போகிறான், இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சு செத்துறதை விட்டு என்னத்துக்கிட அப்படின்வான். அதுதான் சொல்கிறார், இன்பங்களுக்காகவே வாழ்ந்து வருவானே. அது வந்து வெறும் புல இன்பங்களுக்காகவே வாழ்ந்து வந்து அதிலே செத்து போகிறேன். இதுதான் உலகமே அப்படி தான் இருக்குது. அடுத்த ஜெனரேஷனே அதில் தான் உற்பத்தி பண்ணுது. அதுதான் சாமி வந்து பாராட்டினார். நான் அதை ஒரு கவிதை எழுதி கொடுத்தோன்னே, நான் இவ்வளோ பெரிய மகான் வந்து வேறு அப்பவும் தனக்கு அடுத்து வரவங்களையும் இவங்க இந்த புலனின்பங்களுக்கே தான் உற்பத்தி செய்கிறாங்களே தவிர இவங்க வந்து அந்த பெரிய யோகத்துக்கு மீதி விஷயத்துக்கெல்லாம் இவங்க வந்து உற்பத்தி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. சாமி ரொம்ப பாராட்டினார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு சொல்கிறார், வெறும் புலனின்பம் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், புலனின்பங்கள் இல்லாமல் வாழ முடியாது. இது வழியாக தான் இன்பங்கள். ஆனால் இதில் எல்லாமே நிதானம் வேணும், உணவில் நிதானம் வேணும். அதுமாரி மோகம்ன்றது ஒரு இனப்பெருக்கத்துக்காக இயற்கை வச்சுருக்கிற ஒரு உணர்ச்சி, மூளை செல்லில் அதை பதிவு பண்ணி அது சாஃப்ட்வேர் மாதிரி ஏற்றி வச்சுருக்குது. அது இது மாதிரி ஆணு பெண்ணு இணைஞ்சால் குழந்தை உற்பத்தி ஆகும்ன்ட்டு. யார் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, புழு பூச்சி, இது பறகுத கொசு,
பெரிய பெரிய புலி யானை சிங்கம் எல்லாத்துக்கிட்டே இந்த சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது மண்டையில் ஏற்றி வச்சுட்டோம். அது பரம்பரையாக ஏற்றி வச்சிட்டோன்னே அது அந்த செக்ஸு கற்பனைகளை கொடுத்துக்கினே இருக்கும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கொடுத்துக்கினே இருந்தால் அதுக்கான கெமிக்கல் உற்பத்தி பண்ணிக்கினே இருந்த அவங்க 2 பேரும் இணையை வச்சு ஒரு புது உயிரை உற்பத்தி பண்ணி இனவிருத்தி பண்ணிக்கும். இவ்வளோதான். ஆனால் அதனுடைய சீக்ரெட் தெரியாமல் வாழ்க்கையே புலன்பெலுக்கு அனுபவித்தான் மாட்டேதான் அப்படின்னு அது மாதிரி யாருன்னா அது மாதிரி போயிட்டான்னா அவனுடைய வாழ்க்கை வலியற்ற மரத்தை காற்று வீழ்த்துவது போல் மாறன் முறியடிக்கிறான். ஒரு வலிமையாக இல்லாத மரம் ஒரு காற்று பலமாக காற்று வச்சா கூட வச்சாங்கல்ல, ஒரு ருத்ராட்ச மரம்லாம் வச்சாங்க. இந்த காற்றுல சொரன்னு கொண்டு போச்சு. அப்புறம் லாரி வச்சு நிமித்தி விட்டாங்க, நிமித்தி எல்லாம் நிற்க வச்சாங்க. அடுத்த 10 நிமிஷம் இந்த பக்கம் எதிர்பக்கம் காற்று வச்சு இந்த பக்கம் வந்துடுச்சு. அப்புறம் ஆணி ஒரு ஒட்டிச்சு மேலே தேராதுன்னு தூக்கி போட்டாங்க. ஸோ அப்போ வலிமையற்ற மரத்தை காற்று முறியடிப்பது போல் மாறன்னா இங்கே யமன், அதுதான் சொல்கிறேன். மாறன்னா மரணம், யமன். அது புத்த மதத்தில் மாறன்னு சொல்லு. யமன் வந்து கொண்டு போயிடறான், மாறன் முறியடிக்கிறான். கிறிஸ்டியன்ஸில் முஸ்லீம் மதத்துலலாம் சைத்தான்றாங்களே, சாத்தான். அதுபோல் புத்த மதத்தில் மாறன்ட்டு சொல்லுவாங்க. இவ்வளோதான். அடுத்த வாரம் இதில் வந்து இதெல்லாம் போட்டு இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்தாலும் மாறன் முறியடிக்க மாட்டான்னு வரும். இவ்வளோ தான். 2 இது அது குறள், திருக்குறள் மாதிரி. நீங்கள் இது எல்லாம் இது வந்து ஒரு சூத்திர மாதிரி வச்சிங்கன்னா இதில் புலனடக்கம்னு திருக்குறள் இருக்குது, 10 திருக்குறள். அந்த திருக்குறளை படித்து அந்த புலனடக்கத்தினார் அது உணவுன்னு திருக்குறள் இருக்குது. அதே மாதிரி கீதையில் கிருஷ்ணர் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்க்கணும். ஒரு டாபிக் கீழே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு பெரியவங்க சொல்கிறது தான் கனெக்ட் பண்ணி சும்மா போகிறவங்கலாம் இப்போ இதை எழுதிடுறான், புஸ்தகம் எழுதிடுறான், இது பண்ணிடுறான், அதை பண்ணிடுறான்.